இப்படி டிஃபரெண்டா ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்பதான் என் ஒய்ஃப் கிட்ட இதெல்லாம் என்ன ஃபுட்னு கேட்டேன். இல்ல சைனீஸ் புட்டியாது. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை வரலாறு சீரிஸ்ல 4-8 இன்னைக்கு நம்ம பயங்கரமான செட்டப் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். ஃபுல் மிஸ்ட் செட்டப்போட அங்கேயே ஒரு ஃபிஷ் பாண்டும் இருந்தது. நம்ம இன்னைக்கு அப்படி எந்த ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம்னா செரம்பன்ல இருக்க பின்ஃபுல்ங்கிற ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். வெளியில இருந்து பார்த்தப்போ செட்டப் ரொம்ப நார்மலா இருந்தது. பட் உள்ள வந்து பார்த்தா இன்டீரியர் எல்லாம் பயங்கரமா இருந்தது. முக்கியமா எனக்கு பிடிச்ச ஃபிஷ் டேங்கும் இருந்தது. இங்க ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால ஆர்டர்ஸ் கொடுக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு 4-5 ஐட்டம் ஆர்டர் கொடுத்துட்டோம். நான் இப்படி என்ன பாக்குறேன்னா அங்க உள்ள ஃபிஷ் டேங்க தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் அவங்க மெனுவை பார்த்தோம். அதுல 5 வெள்ளிக்கு எவ்வளவு வேணா ட்ரிங்க்ஸ் ரீஃபில் பண்ணிக்கலாம்னு போட்டிருந்தாங்க. நானும் கப் எடுத்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். நான் இங்க என்ன குடிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு சாக்லேட் காஃபி தான் எடுத்திருந்தேன். அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு சாப்பிட வந்துட்டோம். இதுக்கு பேரு ஷ்ரிம்ப் ரைஸ் ரோல். பார்க்கவே செம டெம்டிங்கா இருந்தது. அப்புறம் போர்க் ஸ்டஃப்டு பாவ் ஒன்னு எடுத்திருந்தோம். அப்புறம் இந்த சால்டட் எக் ஸ்டஃப் எடுத்திருந்தோம். அப்புறம் இந்த கோல்டன் ஷ்ரிம்ப் டம்ப்ளிங்கும் எடுத்திருந்தோம். இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாதுன்னு பாவ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஃபுட்டுக்கு 10 out of 9 கொடுக்கலாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் ஸ்டஃப்டு கேக்கும் ஹெர்பல் ஸ்டீம்டு சிக்கனும் வந்தது. சரி களத்துல குதிச்சிட வேண்டியதான் இறங்கிட்டோம். நான் இந்த ஃபிஷ் ஸ்டஃப்டு கேக்கு 10 out of 7 கொடுப்பேன். ஆனா இந்த ஹெர்பல் ஸ்டீம்டு சிக்கன் மஸ்ட் ட்ரைங்க. எனக்கு அந்த ஃபிளேவரிங் ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். அதே மாதிரி தாங்க இந்த கோல்டன் ஷ்ரிம்ப் டம்ப்ளிங்கும் சாப்பிடவே அவ்வளவு சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருந்தது. ஆனா டபுள் மஸ்ட் ட்ரைனா இந்த சால்டட் எக் ஸ்டஃப் தாங்க. மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு அதே ரெஸ்டாரண்ட் போய் எனக்கு இதே டிஷ் வேணும்னு கேளுங்க. ஆமாங்க, அந்த அளவுக்கு எனக்கு பயங்கரமா பிடிச்சது. அப்புறம் இந்த ஷ்ரிம்ப் ரைஸ் ரோல் தான் ரொம்ப ஃபிளாட்டா இருந்த மாதிரி இருந்தது. இதோட டேஸ்ட் ஃபிளாட்டா இருக்கிறதுனால இதுக்கு ஒரு 10 out of 5 கொடுக்கலாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே நறுக்குன்னு ஒரு சைனீஸ் டீ அடிச்சிட்டு அப்படியே இதோட மொத்த பில் 53 வெள்ளியும் பே பண்ணிட்டு கிளம்பிட்டோம். சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களை வாழ்க்கை வரலாறு Day 9ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் வரண்டா சின்னசாமி. சரிடா.